என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, மனசு மாறிக்கொண்டே இருக்கும். மனசு தாவிக்கொண்டே இருக்கும். மனசு ஒரு நிலையா நிக்காது. மனசு உங்களை நிம்மதியா விடாது, அமைதியா விடாது. மனசு சரியான முடிவு எடுக்காது. மனசு உங்களை எப்ப கவுக்குனே தெரியாது. மனசு கிட்ட இருந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. மனசு கிட்ட மாட்டிக்கின்னு முழிக்கணும். ஏன்னா அவன் உன் கூடே இருக்கான். அவன் உங்களுக்கு நண்பனா இருக்கான். அவன் உங்களுக்கு எதிரியா இருக்கான். அவன் உங்களுக்குள்ளவே இருந்து உங்களுக்கே கெடுதல் நினைக்கிறான். அவன் உங்களுக்குள்ளவே இருந்து உங்களுக்கே தொல்லை கொடுக்கறான். அவன் உங்களுக்குள்ளவே இருந்து உங்களுக்கு துன்பம் கொடுக்கறான். உங்க மனசு தானே. நீங்க சொல்ற பேச்சு கேக்குதா? நீங்க சொல்றத செய்யுதா? நீங்க பார்க்காதன்னு சொன்னா பார்க்காம இருக்கா? நீங்க அந்த இடத்துக்கு போவாதன்னு சொன்னா போவாம இருக்கா? உங்க பேச்சை கேக்குதா? உங்க மனசு தானே, உங்களுக்குள்ள தானே இருக்கு. மனசு பொல்லாதது. மனசு எப்படி வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், எப்படி நடிக்கும், எப்படிலாம் உங்களை ஏமாத்தும், மனசு எப்படிலாம் ஏமாத்தும், மனசு எப்படிலாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடும் ஞானிகள் சித்தர்கள் கண்டுபிடிச்சு எழுதியிருக்காங்க, கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா நினைக்காதீங்க மனச. ஒரு சித்தனை காட்டுங்க, மனசை பத்தி பேசாத சித்தனை காட்டுங்க, மனசை பத்தி எழுதாத சித்தனை காட்டுங்க. இல்லவே இல்லையே. ஏன்? மனசு தான் பேஸ், அடித்தளம்.